வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக அஇஅதிமுகவுடன் இணைந்து பிஜேபி செயலாற்றும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை தேசிய கடல்வள தொழில்நுட்ப நிறுவனத்தை மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று ஆய்வு செய்கிறார். டெல்டா மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் தூர்வாரும் பணிகள் அடுத்த மாத இறுதிக்குள் முடிவடையும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து இறுதி ஆட்டத்தில் இன்று மோகன் பகான் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அஇஅதிமுக இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தமிழ் கலாச்சாரத்தின் தனித்துவத்தை பாதுகாத்து தமிழகம் புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவுடன் இணைந்து பிஜேபி தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக செயலாற்றும் என்றும் திமுக அரசு வீழ்த்தப்படும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். இதனிடையே அஇஅதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் தோல்வியடைந்த கூட்டணி என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த கூட்டணி அறிவிப்பின் போது தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து தெரிவிக்கப்பட்ட கருத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வரும் 14ஆம் தேதி சமத்துவ நாளை ஒட்டி முதலமைச்சர் 332 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை சென்னையில் வழங்குகிறார். பல்வேறு புதிய விடுதி கட்டிடங்கள் உள்ளிட்டவற்றையும் அவர் திறந்து வைக்கிறார். 49,000த்திற்கும் மேற்பட்ட பயனாளிகள் இதன் மூலம் பயன்பெறுவர். சென்னை தேசிய கடல்வள தொழில்நுட்ப கழகத்தில் மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று ஆய்வு செய்கிறார். 2047இல் வளர்ச்சியடைந்த பாரதம் தொடர்பான புதுமை தொழில்நுட்பங்கள் குறித்து இதில் ஆலோசிக்கப்படுகின்றன. அறிவியல் தொழில்நுட்பத்தில் உலக அளவில் தலைமை நாடாக இந்தியாவை நிலைநிறுத்துவதற்கான நிலைப்பாடுகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படுகிறது. இந்தியா, ஆஸ்திரியா இடையே ஸ்டார்ட் அப், நிதி, பசுமை தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் ஒத்துழைப்பின் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவில் வெளிநாடு வாழ் இந்தியர்களிடையே உரையாற்றிய அமைச்சர் அந்நாட்டின் வளர்ச்சியில் இந்திய வம்சாவளியினரின் வலுவான பங்களிப்பை பாராட்டினார். இந்தியாவின் வளர்ச்சிக்கும் ஆஸ்திரியாவில் வசிக்கும் இந்தியர்கள் பங்காற்ற அவர் அழைப்பு விடுத்தார். ஆஸ்திரிய நிதியமைச்சருடனான தமது சந்திப்பால் இருதரப்பு நட்புறவு மேம்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாகன மேலாண்மை, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயலாற்றுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆராயப்பட்டதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். அமெரிக்காவுடனான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் அவசர முடிவுகள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெளிவுபடுத்தியுள்ளார். புதுடெல்லியில் சர்வதேச தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் நாடுகளுக்கிடையே வர்த்தக ஒப்பந்தங்களை செயல்படுத்தும் போது இருதரப்பும் பயன்பெறுவதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். ஒப்பந்தங்களை செயல்படுத்துவதற்கான காலக்கெடுவில் இந்தியாவின் நலன் விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என தெளிவுபடுத்திய அவர் 2047இல் வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை நோக்கியே வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாகவும் கூறினார். சத்தீஸ்கட் மாநிலம் பீஜப்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மற்றும் மாவோயிஸ்டுகளுக்கு இடையே நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 3 தீவிரவாதிகள் உயிரிழந்தனர். மத்திய ரிசர்வ் காவல் படையினர், சத்தீஸ்கட் மாவட்ட ரிசர்வ் காவலர்கள், அதிரடி படையினர் உள்ளிட்டோர் வனப்பகுதிகளில் மேற்கொண்ட சோதனையின் போது இந்த சம்பவம் நேரிட்டது. உயிரிழந்தோரிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன. தொடர்ந்து அப்பகுதியில் தேடுதல் வேட்டையை பாதுகாப்பு படையினர் முனைப்புடன் மேற்கொண்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை கம்பர் சமாதி அருட்கோவிலில் நடைபெற்ற பங்குனி திருவிழாவில் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி பங்கேற்றார். காரைக்குடியில் நடைபெற்ற கம்பன் விழாவின் ஒரு பகுதியாக கம்ப ராமாயண பாராயண நிகழ்விலும் ஆளுநர் கலந்து கொண்டு மாணாக்கருக்கு பரிசுகளை வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இந்தியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. டெல்டா பாசனத்திற்காக வரும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும் என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தஞ்சை, மானப்பாடி, பாகவதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தூர்வாரும் பகுதிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் கடைமடை பகுதிகளுக்கும் தண்ணீர் சென்றடையும் வகையில் அடுத்த மாத இறுதிக்குள் தூர்வாரும் பணிகள் முடிவடையும் என்றார். 27 கோடி ரூபாய் மதிப்பில் தஞ்சை மண்டலத்தில் ஆறுகள், கால்வாய், வாய்க்கால் மற்றும் வடிகால்களில் தூர்வாரும் பணிகள் நடைபெறுவதாக கூறிய அவர் திருவையாறு புறவழி சாலை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றார்.
நடப்பாண்டு நம்முடைய மண்டலத்திற்கு ஆறுகள், கால்வாய், வாய்க்கால், வடிகால்கள் தூர்வாருவதற்கு 1379 கிலோமீட்டர் தூரம் அதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற தொகை 27 கோடி ரூபாய். மே மாத இறுதிக்குள் தூர்வாரும் பணியை முடித்து ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறப்பதற்கு முதலமைச்சர், பொதுப்பணித்துறை நிர்வாகத்தின் நீர்ப்பாசனத்திடம் எடுத்துச் சொல்லி விரைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கரூர் மாநகராட்சியில் சீரான குடிநீர் விநியோகத்திற்காக 118 கோடி ரூபாய் மதிப்பில் குடிநீர் திட்டப் பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கரூரில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், கட்டளை காவிரி ஆற்று பகுதியில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகள் நடைபெற உள்ளதாகவும் இதன் மூலம் 3 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகம் நடைபெறும் என்றார். கரூர் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழக அரசு சுகாதாரத்துறை மேம்பாட்டிற்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் ஒன்றியம் திருப்புட்குழி அரசு ஆரம்ப சுகாதார வளாகத்தில் புதிய மருத்துவமனை கட்டிடங்களை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், இதன் மூலம் ஏராளமான மக்கள் பயனடைந்து வருவதாக கூறினார். மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு காந்தி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நாகையில் நீதிபதிகள் சமரச நாள் விழாவை ஒட்டி சமரச மையம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சமாதானம், நல்லிணக்கம், பரஸ்பர புரிதல் ஆகியவற்றின் அடிப்படையில் வழக்குகளுக்கு தீர்வு காணும் சமரச தீர்வு மையத்தின் பயன்கள் குறித்து நீதிபதிகள் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சமரச நாள் விழாவினை முன்னிட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாகை நீதிமன்ற நீதிபதிகள், பேருந்து நிலையம், பப்ளிக் ஆபீஸ் ரோடு உள்ளிட்ட பொதுமக்கள் கூடும் வீதிகளில் சமரசம் நாடுவீர் என்ற விழிப்புணர்வு பிரசுரங்களை வழங்கினார்கள். மாவட்ட அளவில் நீதிமன்றங்களில் செயல்படும் சமரச மையங்களில் பிரச்சனைகளுக்கு இருதரப்பினை வைத்து சுமூக தீர்வு காணப்படவும், மையத்தில் வைக்கப்படும் பிரச்சனைகள் ரகசியம் காக்கப்படுவதோடு சமாதானத்தினை வலியுறுத்துவதே சமரச மையங்களின் நோக்கமாக செயல்படுகிறது. சமாதானம், நல்லிணக்கம் மற்றும் புரிதல் ஆகியவற்றை ஏற்படுத்துவதில் சமரச நாள் முக்கிய பங்கு வகிக்கிறது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ். சிவகங்கை மாவட்டத்தில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் 6278 நோயாளிகளுக்கு 1,57,00,000 ரூபாய் ஊட்டச்சத்து உதவித்தொகை வழங்கப்படுவதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர். சிவகங்கை மாவட்டத்தில் 51 காசநோய் கண்டறியும் நுண்ணோக்கி மையங்கள் உள்ளன. மேலும் 8 புதிய பன்மருந்து எதிர்ப்பு காசநோய் கண்டறியும் கருவிகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளது என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஷா அஜித் கூறியுள்ளார். இம்மாவட்டத்தில் நிஷை போஜனா திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவர்களுக்கு 1000 ரூபாய் வீதம் 6278 நோயாளிகளுக்கு 1,56,95,000 ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ முருகன். தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் சீலா, ஊழி, பாறை, வாளை உள்ளிட்ட மீன்களின் விலை அதிகரித்துள்ளதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை வாங்க பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்டதால் விலையும் உயர்ந்து காணப்பட்டது. சீலா மீன் 1 கிலோ 1300 ரூபாய் வரையிலும், ஏற்றுமதி ரக மீன்களான பண்டாரி கிலோ 1000 ரூபாய் முதல் 1300 ரூபாய் வரையும், பூனைக்கண்ணி 700 ரூபாய் வரையும், தம்பா 500 ரூபாய் வரையும் விற்பனையானது. மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்ட நிலையிலும் நல்ல விலை கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன். சுதந்திர போராட்ட தியாகியும் தமிழறிஞருமான அண்ணல் தங்கோவின் பிறந்த நாளை முன்னிட்டு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நேரு பூங்காவில் உள்ள அன்னாரின் திருவுருவ சிலைக்கு தமிழக அரசு சார்பில் ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவை, திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரம், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை கலை ஓவிய சித்திரை சந்தை 2025 கண்காட்சி தஞ்சை அரண்மனை வளாகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு நடைபெறுகிறது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஆதி பிரம்மோற்சவ திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் மோகன் பகான் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் குஜராத் டைட்டன்ஸையும், ஹைதராபாத்தில் இரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பஞ்சாப் கிங்ஸையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக அஇஅதிமுகவுடன் இணைந்து பிஜேபி செயலாற்றும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை தேசிய கடல்வள தொழில்நுட்ப நிறுவனத்தை மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று ஆய்வு செய்கிறார்.
டெல்டா மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் தூர்வாரும் பணிகள் அடுத்த மாத இறுதிக்குள் முடிவடையும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து இறுதியாட்டத்தில் இன்று மோகன் பகான் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.